இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன தேவையான என்ன வச்சுருக்கோன்னா தக்காளி, சில்லி, வெங்காயம். இது என்னது? அது பேர் என்னது? இந்த லீவ்ஸ் பேர் என்னது? மல்லித்தலை இல்லை, புதினா. இதுதான் என்னது? புதினா. இது புதினா, இது மல்லி. சரியா? நான் ரெண்டுமே சேர்ந்து தான் போடுறேம்மா. சரியா? செஞ்சுட்டு தரேன், சாப்பிடு. சரியா? சூடு ஏறினோடனே இந்த பிரியாணி ஸ்பைசஸ் வந்து போட்டுருக்கேன் உள்ள. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமானோடனே கூடவே பச்சை மிளகாவும் போட்டுருவேன். உப்பு எப்பவுமே போட்டுருவேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். தயிர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தக்கன மசாலா போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலாலாம் நான் எதுவும் போடலை. எங்களுக்கு இப்படி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி வத்தல்தூளோ மஞ்சள்தூளோ மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் மீல் மேக்கர் வச்சுருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துடுறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டேன். காரம் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. இது கொதித்தோடனே அரிசி வந்து கழுவி வச்சுருக்கேன், அதை உள்ளே உப்பு போட்டுற வேண்டியதான். ஸோ 3 விசில் வச்சேன். எனக்கு அடி பிடிக்கல. கீழே தெரியுதான்னு தெரில, ஆவி வருது. ஸோ எதுவுமே எனக்கு அடி பிடிக்கல. இந்த டைமில் வந்து நான் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றலை. இந்த டைமில் நெய் ஊற்றிட்டு ஒரு மூடி வைக்க போகிறேன். ஸோ நெய் வந்து இந்த அளவு நான் 2 ஸ்பூன் ஊற்றுறேன். இது 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன், குக்கரை மூடி வைக்க போகிறேன். ஸோ சாப்பிட ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.